ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷனில் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் அது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமின்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 7 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாம். போன பார்ட்டில் ஜிமன் அவனோட ஆஃபீஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு மேனேஜர் கூட உங்களை அவரோட ஃபியான்ஸே நினச்சி கங்க்ராட்ஸ்லாம் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு மாதிரி ஜிமன் கத்தி கோவப்பட்டு அந்த இடத்துலையே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். உங்களை பற்றின தாட் அப்படின்னா என் மனசில் நீ என் ஃப்ரெண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவனை அவ்வளோ பிடிக்கும், லவ் பண்ணுறீங்க. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக போனால் எங்கே நமக்கு பெயினாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவன்கிட்டேருந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற டிஸ்டன்ஸ்லேயே இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே ஏதோ கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகுது. இப்போது ஜிமன் எப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னவோ உங்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டான். மினி கூட எப்படி இருப்பானோ அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பவுண்டுக்குள்ளேயே அவன் உங்களை கொண்டு வந்துட்டான். ஸோ ரொம்ப கேஷுவலாக பேசுகிறது, ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி போகுது. ஆனால் நீங்கள் ஒரு லவ் பண்ணுற பையன் ஃப்ரெண்டு மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ஒரு டிஸ்டன்ஸில் போகிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபீல் கொடுக்காம ரொம்ப அவன் மேலே ஃபாலோன் ஆகாமல் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அவன் இந்த டைம் நெருங்கி வரான். அதாவது ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் ஆனால் கொஞ்சம் விலகி போக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் இப்படியே ஓடுது. அவன் என்ன தான் உங்ககிட்ட ஜாலியாக பேசினாலும் சிரித்தாலும் அதுக்கு அர்த்தம் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன தான் உங்களை ஜிமன் ஒரு ஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு ஜாலியாக இருந்தாலும் அந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிக்கல. என்ன தான் இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணுற பொண்ணு, எனக்கு உன் மேலே எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ லவ் இருக்கோ அதே மாதிரி ஒரு நாள் உனக்கும் வரும் அப்படின்ற ஒரு தாட்டோட நீங்களும் அவனை அக்செப்ட் பண்ணி அவனோட வேலையே போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே நாட்கள் ஓடுது. உங்களுக்கு செம் எக்ஸாமும் வருது. இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஸோ செம் லீவில் நீ அம்மா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்குமே அவங்கள மிஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது. இருந்தாலும் ஜிமனை விட்டுட்டு எப்படி போகிறது? இப்போ செம் லீவு தான் ரொம்ப நாள் இருக்கும், போயிட்டு எப்படி அவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவங்களால முடியலை. எப்படி போகிறதுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. உங்கள் சிஸ்டரும் இப்போ அவங்க கூட இல்லை, நீங்களும் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்களும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் முடியுதோ அதுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு டிக்கெட்டும் போட்டுடுறாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்குது. இப்போது வழக்கம் போல் நீங்களும் இனியும் ஜிமன் கூட காலேஜ் போகிறீங்க. ஸோ கேஷுவலாக எப்பவும் போல் பேசிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறான். நீங்களும் பேசிக்கிட்டே அப்படி உள்ளே போகிறீங்க. எக்ஸாம் வேறு நெருங்க போகுது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் சொதப்பாமல் இருக்கணும் அப்படின்னு மினி உங்ககிட்ட புலம்பிக்கிட்டே வரா. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வரீங்க. ஹே என்ன, நான் தான் எப்போவும் அமைதியாக இருப்பேன், நீ தான் ஏதாவது வளரிட்டே வருவ. இப்போது நான் புலம்புறேன், நீ அமைதியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஹே என்ன, என்கிட்டயே போய் சொல்கிறியா? ஒழுங்கா சொல்லு, என்னாச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை எக்ஸாம் ஃபியரா? எனக்கு அது எக்ஸாம் ஃபியர் வரதாவது அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன்டி. அதான் தெரியுமே. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க? செம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஊருக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு. வாவ், அதுக்கு ஹாப்பியாக தானே இருக்கணும், ஏன் சாடாக இருக்கேன்? அப்போ நீங்கள் ஒரு பார்வை பார்க்குறீங்க. புரியுது. என்ன சிம்மனை விட்ட போகணுன்னு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. என்ன இருந்தாலும் அவங்க தானே ஃபஸ்ட்டு. ஜிமன் ஓகே தான், சரி லீவு இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடி போய்டும், நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் ஜிமனை அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அவளை. அவள் அப்படி சிரிக்கிறா. எனக்கு புரியுதுப்பா, ஆனால் அம்மா அப்பாவையும் பார்க்கணும்ல. நீ எவ்வளோ நாள் ஆச்சு, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசு.
"அம், அப்படியே போயிடும்பா" அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு, நான் போகிறதுக்குள்ள ஜெமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்றீங்க. இப்போ அவள் பேசிக்கிட்டே வந்துவா, டப்புன்னு வாயை மூடிட்டு, "ஹே, என்ன சொல்கிற, நிஜமாவா?" "ஆமாம், நான் போகும்போது ஜெமின் கிட்ட என் லவ்வை சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன்." "ஏய், விளையாடாதப்பா, அவன் வேற ரொம்ப கோபக்காரன். ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போயிடும். வேணாம், அவசரப்படாத, பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு." ம், என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. நான் போகும்போது சொல்லிட்டு தான் போவேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறதுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவள் எவ்வளோ சொல்கிறா, வேணாம்ப்பா, பொறுமையாக சொல்லலான்னு. ஆனால் நீங்கள் கேட்கல. சரி, ஓகே, உன் இஷ்டம் அப்படின்னு விட்டுடுறா. இப்போ அப்படியே டேஸ் ஓடுது. டெய்லியும் உங்களை வந்து பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க. எக்ஸாமும் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் எக்ஸாமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. உங்கள் நினப்பு ஃபுல்லாக ஜெமின் மேலே தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி சொல்கிறது, எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவன் எப்படி எடுத்துப்பான், எப்படி பதில் சொல்லுவான், பிடிக்கலன்னு சொல்லிடுவானோ, வேணான்னு சொல்லிடுவானோ அப்படின்னு அதை பற்றியே ஓடிட்டே இருக்குது. ஸோ எக்ஸாமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் இப்படியே திணறிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் தான் கடன்னு எக்ஸாம் பண்ணுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவு நல்லா எழுதி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. இப்போ மினியும் பயங்கர ஹாப்பியாக வெளியே வந்துட்டு, இன்னையோட எக்ஸாம் ஃபேர் முடிஞ்சது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணுறா. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோட, ஆமாம், இன்றைக்கோட எல்லா ஃபேரும் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, "ஹே, நீ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா என்ன? எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. போகும்போது ஏதாவது சண்டையில் போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்" அப்படிங்கிறா. இல்லை, எனக்கு தெரியும் ஜெமினுக்கு என்னை பிடிக்கும், ஆனால் அவனுக்கு அதை சொல்ல தெரியல. எப்படியும் நான் இப்போ சொல்லிட்டு போனேன்னா இந்த 10 நாளில் ஏதோ ஒரு இடத்துல என் மேலே லவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணுவான்ல, அவன் ஃபீல் பண்ணுவான்ல, அவன் ரியலைஸ் பண்ணுவான்ல நான் இல்லைன்றத. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நான் அவன் மனசில் இருக்கேனா இல்லையான்னு. எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன்கிட்ட சொல்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உன்னை எப்படி சொன்னாலும் தடுக்க முடியாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அவள் கூட போகிறீங்க. ஸோ பேக் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வெளியே போயிட்டு ஜெமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ ஜெமின் வந்து காரை எடுத்துகிட்டு வரான். ஸோ நீங்கள் வந்து காரில் ஏறி அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அமைதியாக போயிட்டுருக்கு. மினி ஜெமின் கிட்ட லடன்னு பேசிக்கிட்டே வரா. நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னு பார்க்குறா. உங்களுக்கு வந்து நிறையா ஹிண்ட் எடுத்து கொடுக்குறா. ஆனால் நீங்கள் வாய் திறக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்படியே போக ஃபஸ்ட்டு மினியை வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது உங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டு வந்துட்டுருக்கான். ஜெமின், சொல்லோ என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை, இங்கே இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். எப்போ பேசலாம்? எனக்கு டைம் இல்லையே. இப்போ நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பணும். நாளைக்கு பேசலாமா? நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா போகிறேன். ஓ, அப்படியா? சொல்லவே இல்லை. அதை பற்றி தான் பேசணும். ஏதாவது வாங்கணுமா? ஷாப்பிங்? அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பேசணும், முக்கியமான விஷயம். ஆனால் எனக்கு டைம் இல்லையே. இப்போ அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பணும், முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் ஈவினிங் முடிஞ்சால் சீக்கிரம் வந்துட்டு டெராஸில் மீட் பண்ணலாம், ஓகே அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு கார்னரில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே அவன் காரை திருப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுறீங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிம் சீக்கிரமாகவே வந்துடுறாரு.
ஸோ உங்களுக்கு தான் வெயிட்டிங். உங்கள் சிஸ்டரும் கிம்மும் சேர்ந்து உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்படியும் இன்றைக்கி நாளைக்கு கிளம்பிடுவ. ஸோ ஒரு 10 to 15 டேஸ் இங்கே இருக்க மாட்டேல்ல, செம்ம போர் அடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நிறையா பேசுகிறாங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வெளியே போக மனசே இல்லை. ஒருவேளை நம்ம போனதுக்கப்புறம் ஜிம்மன் வீட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுறது, நம்மளால் பேச முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி வா போயிட்டு வரலாம், இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதையும் உங்களால் மறக்க முடியல. இப்போ நீங்கள் போயிடுறீங்க. இப்போ 3 பேரும் வெளியே போயிட்டு நல்லா பயங்கரமாக வந்து சுற்றி என்ஜாய் பண்ணிவிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு படக்குன்னு அடிக்குது. ஜிம்மன் வந்திருப்பானோ, நம்ம வந்து வெயிட் பண்ண வச்சுட்டோமோ, ஜிம்மன் வந்துட்டு டென்ஷன் ஆகிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கிறீங்க. வந்து பார்த்தா ஜிம்மனோட கார் வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. ஒரு வேளை வந்துட்டு போயிருப்பானோ அப்படிலாம் யோசிக்கிறீங்க. இப்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எப்படி கேட்குறதுன்னு தெரில. பிகாஸ் உங்கள்கிட்ட ஜிம்மன் நம்பர் கிடையாது, மினிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ மினிக்கு கால் பண்ணுறீங்க. அவள் அப்படியே கால் பிக் பண்ணிட்டு, செல்வயன் அண்ணா கிட்ட சொல்லிட்டியா? அவன் என்ன சொன்னான்? ஓகேவா இல்லையா? என்னாச்சு? ஏதாவது சொல்லு, செம்ம எக்ஸைட்டடாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறா. நான் இன்னும் சொல்லவே இல்லை. சொல்லலையா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படி பேச முடியும் உங்களால்? நீ கிளம்புறதுக்கே டைம் இருக்காது. அப்போது நீ சொல்லலையா? அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். இதில் நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம். நான் ஜெமின் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன். அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே கிம்மும் ஷாவும் என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போது ஜெமின் வீட்டுக்கு வந்தானா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ ஜெமினுக்கு கால் பண்ணி கேட்குறியா அவன் வீட்டுக்கு வந்தானா இல்லையான்னு? ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து அங்கே கால் பண்ணுறா. நீங்கள் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 10 minutes கழிச்சு மினிக்கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் டக்குன்னு பிக் பண்ணிட்டு, சொல்லு மினி, என்ன ஜெமின் வந்தானா வீட்டுக்கு? வெயிட் பண்ணானாமா? அவன் வீட்டுக்கே வரலையா, அங்கே பயங்கர ஒர்க்கான். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கேன். இப்போ கூட என்னால் கால் பேச முடியாது, நான் மீட்டிங்கில் இருக்கேன். ஸோ அப்புறமா டீட்டெயிலாக பேசுகிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நீ சொல்லிக்க மாட்டேன் அப்படின்றா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது, நாளைக்கு ஈவினிங் கிளம்பி போயிடுவோம். மார்னிங் டைமில் எப்படி பார்த்து பேசுகிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 11 o'clock போல் ஜிம்மனோட கார் சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, ஜிம்மனோட கார் தான். இப்போ அப்படியே யோசிச்சிங்க, கடற்கடன்னு உங்கள் டெரஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஓடுறீங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ ஜிம்மன் அவனோட ரூமுக்கு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பெட்லாம் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது, லைட்ஸ் எல்லாம் ஒன்றும் போடல. ஸோ உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்சில் கை வைக்கும்போது டக்குன்னு யாரோ அவனோட ஹேண்டை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுது. வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி திமுறிட்டு அப்படியே அடிக்க வரலான்னு வரான். அப்போது நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி நெருங்கி அவனை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கிறீங்க. ஸோ அது ஒரு பொண்ணு அப்படின்றது நீங்கள் நெருங்கி நிற்கிறதுலேயே அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான், ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த சின்ன வெளிச்சத்தில் அவன் உங்களை பார்க்குறான், அது நீங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி பெருசாக வந்து ப்ரீத் அவுட் பண்ணுறான். ஒரு நிமிஷம் பயந்துருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு நானா பையன் அப்படின்றீங்க. ஸோ அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கையை எடுத்து விட்டுட்டு, ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என் ரூமில் என்ன பண்ணுற? அம்மா அப்பா எல்லாம் கீழே இருக்காங்க, எப்படி நீ மேலே வந்த? என் ரூமில் நீ இருக்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்லை நான் டெரஸ் வழியாக தான் வந்தேன். உனக்கு என்ன பைத்தியமாட்டி? இந்நேரத்தில் அதுவும் என் ரூமில்? முதல்ல போ அப்படிங்கிறான். நான் உன்கிட்ட பேசணுன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நீ எனக்கு டைமே கொடுக்கல. நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் மார்னிங் பேசிக்க வேண்டியதானே, இப்போவே பேசியே ஆகணுமா? இந்த நேரத்தில் உன்னை ஏ ரூமில் பார்த்தா யாராக இருந்தாலும் என்னையும் தப்பாக பேசுவாங்க, உன்னையும் தப்பாக பேசுவாங்க. தயவு செஞ்சு போயிடு. யாராவது பார்த்தா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும்.
திடீர்னு உன் சிஸ்டரையும் ஒரு ரூமுக்கு வந்து நீ காணுன்ட்டு அப்புறம் தேடினாங்கன்னா ஷோ யோசிக்கவே மாட்டியாடி. உனக்கு அவ்வளோ என்ன இம்பார்ட்டண்ட்டாக நீ பேச வேண்டியது இருக்குது என்கிட்ட, அதுவும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. பையன் வாய் தொந்த பேசு. இப்போ என் அம்மா மேலே வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ முதல்ல கிளம்புறியா, எனக்கு போய் டென்ஷன் ஆகுது அப்படின்னு காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி எக்கி அவனோட லிப்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன் அப்படியே அமைதியாகிடுறான். ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி விரிச்சிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆர்மிஸ்லாம் படப்படன்னு ரீஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு நான் இந்தியா கிளம்புறேன், அதுக்கப்புறம் 10-15 நாள் கழிச்சு தான் நான் வருவேன். இந்த 10 நாளில் நான் யாரை மிஸ் பண்ணுவேனோ இல்லையோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அது பிடிக்கவும் பிடிக்காது, அது பழக்கமும் கிடையாது. யாரை லவ் பண்ணுறத பார்த்தாலும் அப்படி உள்ளே போந்து அப்படி களைச்சி விட்டு அதை என்ஜாய் பண்ணுவேன். நான் லூஸு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மாறிட்டேன். லவ்னா என்ன, அது எப்படி இருக்கும்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு உன் மேலே அவ்வளோ லவ். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத, எனக்கு தெரியாது. இதை பலமுறை உங்ககிட்ட சொல்லணுன்னா நிறையா யோசிச்சிருக்கேன். ஆனால் எங்கே நான் சொல்லி நீ நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக நான் உன்னை கம்பல்லாம் பண்ணல. உனக்கும் என்ன பிடிக்கும். நிச்சயமாக ஒரு நாள் உனக்கும் என் மேலே லவ் இருக்குன்றத நீ ஃபீல் பண்ணுவ. நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 10-15 நாளில் நீ என்ன மிஸ் பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். போகிறதுக்குள்ளே என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு தான் உன்னை பேசணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். நீ எனக்கு டைம் கொடுக்கலன்னதும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஒரு ரூமுக்கு வந்தேன். சாரி சொல்லாமல் ஒரு ரூமுக்கு வந்ததுக்கு. ஆனால் சீக்கிரமே இந்த ரூமில் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிற நாள் வரும்னு வெயிட் பண்ணுறேன். சிமன், I love you so much. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் ஹக் எல்லாமே நீ தான். நான் லவ்ன்றதை ஃபீல் பண்ணதே உன்கிட்ட தான். ஸோ ஐ லவ் யூ அப்படின்னுட்டு மறுபடியும் எக்கி நான் கிளம்புறேன். பாய். சீக்கிரமே நல்ல முடிவாக யோசிச்சுவை. குட் நைட், பாய், நான் கிளம்புறேன் அப்படின்னத எப்படி வந்தீங்களோ அப்படியே டெராஸ் வழியாக உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு நான் குஷி தாங்கலை. அவனை கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அக்செப்ட் பண்ணல, அதெல்லாம் 2வது பட்சம். அவன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு மனசு ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி குஷியில் பெட்டில் புரண்டு அப்படியே கிஸ் பண்ணதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க வந்து குறுன்னு பார்த்து உங்கள் மனசில் எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஷையாக வருது, சிரிப்பாக வருது, என்ன சொல்கிறதுனே தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே பெட்டு ஃபுல்லாக புரண்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு அதாவது விண்டோ டோர் ஓப்பன் பண்ணி அந்த ரூமில் லைட் எரியுதா இல்லையா, ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த பக்கம் ஜிமன் நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்களோ அப்படியே நிற்கிறான். அவனுக்கு வந்து அசைவே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணும்போதே அப்படி தான் கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுட்டு இருந்திருப்பான். பிகாஸ் இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் வந்து இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது, ஹக் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி ரூம்குள்ளே வந்து கிஸ் பண்ணி உன்னை பிடிச்சிருக்கு ப்ரப்போஸ் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ரூமில் இருந்து. அவன் ரூமில் ஒன்றுமே தெரியல, இருட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல.
அவனுக்குமே இதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. அவனோட கிஸ்ஸை நீங்கள் திருடிட்டு வந்துட்டீங்க. ஸோ ஒரு மாதிரியாக போகுது. நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வரல. சந்தோஷத்தில் உங்களுக்கு இங்கே தூக்கம் வரல, படப்படப்பில் அங்கே அவனுக்கு தூக்கம் வரல. ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே மினி வீட்டுக்கு வந்துடுறா. பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. ஊருக்கு போகிறன்ற கவலையே இல்லை உங்களுக்கு. நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் மினி ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்கா நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை வந்து பார்த்ததுமே நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக செம்ம ஹாப்பியாக வந்து சுற்றிட்டு இருக்க பார்க்கும்போது என்ன இவ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவளுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. எல்லோரும் இருக்கிறதுனால நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கவும் முடியல. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அதாவது உங்கள் சிஸ்டர் கிம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்பா அம்மாவை பார்க்க போகிற குஷியில் இருக்கா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்றாவே இருக்கிறதுனால அவளால் எதுவும் கேட்க முடியல. நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரி சேடாக இருந்தா. இன்றைக்கி என்ன இப்படி இருக்கா, ஒரு வேளை சொல்லிட்டாளா இல்லையா அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஸோ உங்களை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ நீங்களும் அவள் கூட போகிறீங்க, பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ அவள் டக்குன்னு அவங்க ஹேண்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஓரமாக வச்சுட்டு, ஏய் நான் எதுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னடி பேக் பண்ண வேணாமா, கிளம்பணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் அப்படின்னா நிஜமாவே மனசை மாற்றிக்கிட்டியா? ஜிம்மன்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணலையா? அவனை விட்டு போகிறான்னு உனக்கு கவலையாகவே இல்லையா? எல்லாம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு அதெல்லாம் வந்துட்டேன் அப்படின்றீங்க. எப்படி நேற்று ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஜிம்மன் வீட்டுக்கே வரல, மீட்டிங் இருக்குது, லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னானே, அப்போ எப்படி பண்ண? மார்னிங் பார்த்தியா? மார்னிங் இந்நேரம் ஜிம்மன் எந்திரிச்சிக்கவே மாட்டானே, அப்படி எப்படி? ஃபோன் ஏதாவது பண்ணியா? உங்ககிட்ட தான் நம்பர் கிடையாது, வாங்கிட்டியா என்ன அப்படின்னு அவள் பாட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ நீங்கள் டக்குன்னு அவளை கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் உட்கார வச்சுட்டு நேற்று என்னெல்லாம் நடந்துச்சோ அது A to Z மாறாமல் அப்படியே அவகிட்ட சொல்கிறீங்க. அவள் அப்படியே வாயை பொலந்து கேட்டுட்ருக்கா. அடி பாவி, நிஜமாவா சொல்கிற? கிஸ் பண்ணிட்டியா? ஜிமன் ஒன்றுமே சொல்லலையா? அவன் அப்படியே கல் மாதிரி நின்னான். அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் அப்போ நிஜமாவே சொல்லிட்டியா? ஜிமன் ஒன்றுமே சொல்லலையா? அவன்கிட்ட எதுவுமே நீ ரிப்ளை வாங்கலையா? அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அவன் எதுவும் சொல்லலை. ஆனால் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது முதல்ல உன்னை தான் வந்து பார்ப்பேன், எனக்கு நீ தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயன் உனக்கு தைரியம் ஜாஸ்தி. ஜிமன்கிட்ட நின்று பேசுகிறதுக்கே ஒரு நேரம் பயமாக இருக்கும். நீ என்னடானா அவனை கிஸ் பண்ணிட்டேன், லவ் சொல்லிட்டேன்னு சொல்கிற. எனக்கு தலையே சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கள பார்க்குறா. நீங்கள் ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, எனக்கே ஒரு மாதிரி அவன் என்ன சொல்லுவானோ எது சொல்லுவானோன்னு இருக்குது. உனக்கு அப்படி இல்லையா? அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்க. அவன் ஃபேனுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜிமனுக்கு என்ன பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த 10 நாளில் கண்டிப்பாக அவன் மாறுவான். என்னை பற்றி யோசிப்பான். அவன் மனசில் லவ் இருக்குன்றதை அவன் புரிஞ்சுப்பான். நான் ரிட்டன் வரும்போது அவன் கண்டிப்பாக என்னை பிடிச்சிருக்கு, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லுவான். நான் நம்பிக்கையோடு இருக்கேன். பையன் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி. ப்ரப்போஸ் பண்ணது என்னவோ நீ, ஆனால் ஏன் எனக்கு பயமாக இருக்குன்னு தெரியவே இல்லை. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குடி. ஜஸ்ட் ரிலாக்ஸ் மினி. ஏன் நீ இவ்வளோ பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். உனக்கு போகும்போது ஒரு வேலை கொடுத்துட்டு தான் போக போகிறேன். எனக்கு வேலையா? என்ன? இந்த 10 நாளில் ஜிமனை நீ தான் நோட் பண்ண போகிற. என்னை மிஸ் பண்ணுறானா இல்லையா, என்னை தேடுறானா இல்லையா அப்படின்னு. என்ன புரியுதா? இது வேறையா? ஏய் சரி பண்ணுறேன்
உனக்காக பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? பண்ணுறேன். ம் அது சரி, நம்ம கீழே போகலாம், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேக்கையும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே எல்லோரும் இருக்காங்க, சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக டைம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வரீங்க எல்லோரும் சேர்ந்து. ஒரு மாதிரி நல்லா தான் போகுது. இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிம், சாஷா, நீங்கள், மினி 4 பேரும் சேர்ந்து ஏர்போர்ட் போகிறீங்க. ஸோ கார் போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அப்படியே பாதியில் நின்றுது. இப்போ 4 பேரும் ரோட்டில் இறங்கி நின்றுட்டுருக்கீங்க. கிம் வந்து காரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்ருக்காரு. அங்கே ஏதாவது டாக்ஸி வருமானு செக் பண்ணுறீங்க. பட் எந்த டாக்ஸியும் வர மாதிரி தெரியல. ஸோ நிறைய கார்ஸ் போயிட்டுருக்கு, ஆனால் யாரும் லெஃப்ட் கொடுக்கவும் மாட்றாங்க. இப்போ நீங்களும் மினியும் ஒரு 2 ஸ்டெப் அப்படி நடந்து தள்ளி போயிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் ஜிமன் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல அப்படின்றீங்க. இப்போது மினி அப்படியே உங்களை மேலே கீழேயும் பார்த்துட்டு, நீ பார்த்துட்டு வந்த வேலைக்கு இப்போ ஜிமன் என்ன நிலமையில இருக்கானே தெரியல, இதில் அவன் ஏர்போர்ட் வருவான்னு வேறு நினைக்கிறியா அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவளை பார்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்துடக்கூடாதே, உடனே உள்ள புகுந்து கழிச்சு விட்டுரு, ஆளை பாரு. எனக்கு ஆசை அவனும் ஏர்போர்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு. என்ன, நான் பார்த்த வேலைக்கு என்னமோ கோவம் இருக்க தான் செய்யும், ஆனால் அவனுக்குள்ள லவ் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்றீங்க. இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை க்ராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. நீங்கள் பார்க்குறீங்க, அது ஜிமன் கார் மாதிரி இல்லை அப்படின்றீங்க. இப்போது அவள் அந்த கார் பார்த்துட்டு, போகிற வர எல்லா காரும் அவன் கார் கிடையாது, புரிஞ்சுதா அப்படின்றா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு வேலை இல்லையோ அப்படின்ட்டு திரும்பிடுறீங்க. இப்போ அந்த கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ரிவர்ஸ் வருது. அந்த கார் ரிவர்ஸ் வருதுடி அப்படின்னு நீங்கள் மினிக்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ அவள் நம்பர் பிளேட்டை நல்லா பார்க்குறா, அது ஜிம்மனோட கார் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே ஜிம்மனோட கார் வந்துருச்சுன்னதும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு அவளுக்கு. நீங்கள் பயங்கரமாக சிரிச்சிட்டு, சொன்னேன்ல ஜிம்மன் வந்தால் நல்லாயிருக்கும்னு. அந்த காருக்கு யாசை கேட்டுருச்சு, ஐயோ அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு அவள் கையை பிடிச்சிட்டு குதிச்சிட்ருக்கீங்க. இப்போது டிரைவர் சீட்லேருந்து ஹூபி கீழே இறங்கிட்டு, என்ன மினி ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டொய்யன்னு ஆகிடுது. ஜிம்மன் வருவான்னு நினச்சா ஹூபி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மினி உங்களை பார்த்து சிரிக்கிறா. சரி, நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைண்ணா, அவள் இன்றைக்கி கிளம்புறான்ல, நான் சொன்னேன்ல ஏர்போர்ட் போயிட்டுருந்தோம், பட் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் இறங்கி நின்றுட்டுருந்தோம், ஏதாவது டாக்ஸி வருதான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா மினி. இப்போ நீங்களும் ஆமான்னு மண்டே ஆட்டிகிட்ருக்கீங்க. அப்போது வரீங்களா, நான் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கேன், நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. இப்போது உங்களுக்கு ஜிம்மன் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அப்செட்டாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் சாஷா, சரி ஓகே அவர் கூட போயிடலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இப்போ கிம், நீங்கள் 3 பேரும் போங்க, நான் காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாஷா யோசிச்சுட்டு, நானும் கிம் கூடயே வரேன், நீங்கள் 2 பேரும் வேணால் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நீங்கள் 2 பேரும் காரில் ஏறுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இதோட நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மச் லவ் யூ ஆல். பாய்.